Hello guys, வணக்கம் and welcome back to my channel Jero. இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மன்னார் என்றோடனே எங்களுக்கு ஞாபகம் வர்றது கருவாடு, கடல், கழுதை. ஆனால் இந்த வீடியோ உங்களோட எண்ணத்தை மாற்றும் என்று நான் நம்புகிறேன். மன்னார்ல நடுக்குடா என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது காற்றாலை. ஆங்கிலத்தில் அதை விண்ட் மில்லுன்னு சொல்லுவாங்க. மன்னார் மாவட்டத்திலிருந்து 7.5 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கு. இது இலங்கையின் மிகப்பெரிய ஒரு காற்றாலையாகவும், அது மாத்திரமல்லாது இலங்கை அரசுக்கு சொந்தமான முதல் காற்றாலையாகவும் இது அமையப்படுது. மற்றும் 200 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் செலவில் இந்த காற்றாலையை அமைத்திருக்கிறாங்க. இந்த காற்றாலையை பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் இருக்கிற வெஸ்டாஸ் என்ற ஒரு கம்பெனி இதை உருவாக்கி கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 காற்றாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு காற்றாலையும் 3.45 மெகாவாட்ஸ் என மதிப்பிடப்பட்டு மொத்தமாக 103.5 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை இந்த காற்றாலைகள் உருவாக்குகிறது. இந்த காற்றாலை நிலையத்துக்கு தம்பபவனி என்று பெயரிடப்பட்டிருக்கு. இதனுடைய அடித்தளம் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அது மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய உயரம் எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 149 மீட்டராக இருக்கு. இதனுடைய மெயின் கியர் பாக்ஸ் உடைய அகலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.2 மீட்டராகவும், அதனுடைய உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.4 மீட்டராகவும், அதனுடைய நீளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12.8 மீட்டராகவும் அமைந்திருக்கு. இந்த கியர் பாக்ஸ் உடைய உள்பகுதி இவ்வாறாகத்தான் அமைந்திருக்கு. இந்த ஒரு விசிறியினுடைய நீளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 66.7 மீட்டராக அமைந்திருக்கு. அந்த விசிறியினுடைய வாயில பார்த்தோம்னு சொன்னால் 4.1 மீட்டராக அமைந்திருக்கு. ஒரு விசிறியினுடைய எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் 70 மெட்ரிக் டன்னாக அமைந்திருக்கு. இந்த ஃபேன் சுற்றும் போது இதனுடைய விட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 135 மீட்டராக அமைந்திருக்கு. அதாவது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டினுடைய அளவாக அமைந்திருக்கு. விசிறினுடைய விளிம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பல்லு மாதிரியான ஒரு லேயரை அதில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது காற்றை அது இலகுவாக வட்டி போகணுன்றதுக்காக.
பல நன்மையான விஷயங்கள் இதில் அடங்கியிருந்தாலும் சில தீமையான விஷயங்களும் இதில் உள்ளடங்குகிறது. இதை கடந்து போகும் பறவைகள் அந்த விசிறியினால் வெட்டப்பட்டு இறந்து கிடப்பதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது மாத்திரமல்லாது இந்த விசிறிகள் பொருத்தப்பட்ட பிறகு இந்த பகுதியில் மீன் பிடிக்கும் மீனவர்களுக்கு மீன்கள் அகப்படும் அளவும் மிகவும் குறைந்துள்ளதாக மீனவ வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அந்த விசிறி சுத்தும் போது வரும் அந்த சத்தம் காரணமாக மீன்கள் அந்த பகுதிக்கு வருவது குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் விண்மில் சம்பந்தமாக சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் அதில் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய் பாய். மறக்காமல் என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.